3 நாட்களில் ஆப் டெவலப்பர் ஆகலாம். தமிழ்நாடு அரசின் சூப்பர் பயிற்சி. தமிழக இளைஞர்களின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தி அவர்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் உலகையே ஆண்டு வரும் நிலையில் ChatGPT மற்றும் கூகுள் ஜெமினி போன்ற கருவிகளை பயன்படுத்தி ஒரு புதிய செயலியை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிறப்பு பயிற்சியை வழங்க உள்ளது. சென்னையில் உள்ள இந்த நிறுவனத்தின் வளாகத்தில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் முழுநேர பயிற்சியாக இது நடைபெற உள்ளது. பொதுவாக ஒரு செயலை உருவாக்க நீண்ட காலம் மற்றும் கோடிங் அறிவு தேவைப்படும் என்ற பின்பத்தை உடைத்து நோ கோட் மற்றும் லோ கோட் கருவிகளை மூலம் மிக எளிதாக ஆப் உருவாக்குவது எப்படி என்பதை பற்றிய இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கிறது. மாணவர்கள் முதல் ஆரம்பகால தொழில் முனைவோர் வரை அனைவரும் பங்கேற்கும் வகையில் இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் சேரும் நபர்கள் நடைமுறை ரீதியாக ஒரு செயலை உருவாக்கும் அனுபவத்தை பெறுவார்கள். ஜேபியர், கிளைட் மற்றும் ரிப்ளெட் போன்ற நவீன தளங்கள் எப்படி கையாள்வது, ஒரு சிக்கலுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு காண்பது எப்படி என்ற தாங்கள் உருவாக்கிய செயலியை முதலீட்டாளர்கள் முன்னிலையில் எப்படி சமர்ப்பிப்பது போன்ற நுணுக்கங்களை நிபுணர்கள் கற்றுத் தருவார்கள். இதன் மூலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் நிதி சார்ந்த துறைகள் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதற்காக அடித்தளம் அமைக்கப்படும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண், பெண் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் என அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். அடிப்படை கணினி அறிவு இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வெளியூர் மாணவர்கள் தங்கிவிடுவதற்கு ஏதுவாக குறைந்த கட்டணத்தில் விடுதி வசதிகளும் செய்து தரப்படுகிறது. பயிற்சி முடிவில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விருப்பம் உள்ளவர்கள் www.editn.in என்ற இணையதளம் வழியாகவோ அல்லது 9380221280 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டோ தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். தொழில்நுட்ப உலகில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாகும்.